என்னடி பூமாரி, என்ன பெரிய வந்த உடனே பெரிய இவ மாதிரி முன்னாடி போய் போர்டுகிட்ட நிக்கிறா? ஏன் இவளுக்கு? மல்லிகா டீச்சர் கிளாஸ் இல்ல, அதான் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணி டேபிள் எல்லாம் நீட்டா போடுவா. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லையா, அதுக்கு தான். ஏண்டி நம்ம கேங்லயே இவ மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கா? ஏ லூசு கண்ணகி, அவ நம்ம கேங்கே கிடையாது. அவ எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவா. லூசு, அவளை நம்ம கூட சேர்க்கறா. சரி விடுட்டி, ஏன் கோவப்பட்டுட்டு விடு. என்ன என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்க? இடி ஸ்கூலுக்கே இப்பதானடி வந்தோம், வந்த உடனே ஏன் தொடங்கிய? இன்னும் பெல்லே அடிக்கல. எப்பா கொஞ்சம் சீக்கிரமா வந்தது கூட ஒரு தப்பா? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா பேர் எழுதிருவேன் பாத்துக்கோ. ரொம்ப படம் காட்டாதானே மீனா? சரியா இருக்குப்பா. ஏன்டி மீனா, இன்னும் கிளாஸ் தான் ஸ்டார்ட்டே ஆகல இல்லையா? நீ ஏன் ரொம்ப பண்ணிட்டு இருக்க? நான் இந்த கிளாஸ் லீடர், நான் அப்படிதான் இருப்பேன். என்னோட பொறுப்பு அதுதான். எல்லாரும் பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். அடுத்தவங்கள பார்த்தா மட்டும் போதாது மீனா, நீயும் கொஞ்சம் பொறுமையாவும் அமைதியாவும் இருக்கணும். ஏ கண்ணகி, நீ எப்படி பேசுன? ச்சே, என்ன பிள்ளைகளப்பா, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னடே, என்ன நினைச்சிட்டு இருக்க சுபி? வந்தோன்னு கத்திட்டு இருக்கா? யார் எழுதிரும் பாத்துக்க. கேம்ப்ல இந்த குட்டி மட்டும் இப்படி மூஞ்சி எப்ப வச்சுக்கிட்டே இருக்கு? ஒரு நேரம் தான் சிரிக்காதா என்னமோ? அதத்தான் அஜய் நாங்க கேட்டது அவ்வளவு கோவம் வருது. இங்க பாரு அஜய், தேவையில்லாம என்ன பத்தி கமெண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம்னா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இதே மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்தா போர்டுல நேம் எழுதி போடுறோம் பாத்துக்க. டீச்சர் வந்தோன்னு முதல்ல வாங்கி கேட்டுவீங்க. கிளாஸ் தொடங்கின அப்புறமா இந்த அதிகார ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வா. மணி இன்னும் 9 ஆகல, அதுக்குள்ள தொடங்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருட்டி. என்ன அஜய் ஓவரா பேசிட்டு இருக்க? இல்லல, எதுக்கு இப்படி கோவப்பட்டு பேசியா? பாவம்ல மீனா, அவ அவ்வளவு பொறுப்புல தானே இருக்கா. ஏம்பல வான அப்புறம் சுபி, நீ வேணா அவளை என்ன வேணாலும் பேசிட்டு இரு. டி பூமாரி, மதியம் என்ன சமையல்? இன்னைக்கு தயிர் சாதம் தாம்பல. பாட்டி அப்புறம் வேற ஒண்ணும் கொண்டு வரலையா? இடி மோனிஷா, உங்க வீட்ல என்னது? எங்க வீட்ல சாம்பார் சாதம்ல. ஏன்டி இப்படி இருக்கிறிய? ஒரு சிக்கனு மட்டனு அந்த மாதிரி தான் வச்சு கொண்டு வரணும்னு தெரியாது. அஜய், நான் ஃப்ரைட் ரைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், மதியம் ஷேர் பண்ணிக்கலாம். ஊப்பட்டி கண்ணகி. ஹலோ சார், உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? போய் உட்காரு. நீ எதுக்கு தீனா எனக்கு மரியாதை எல்லாம் தரா? நீ சுபின்னு சொன்னாலே போதும். நீ சொன்னா நான் கேப்பேன் மீனா. இங்க பாரு சுபி, காலையில ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத பாத்துக்க. பேர் எழுதி போட்டுருவேன், போ போய் உட்காரு. என்ன கூட பேர் எழுதுவியா? தேவையில்லாம அடி வாங்காத காலையிலேயே. நான் அடி வாங்கினா உனக்கு வலிக்கும் தானே, அதனால தானே சொல்லியா? லூசு மாதிரி பேசாத சுபி. நீ அடி வாங்கினா எனக்கு எதுல வலிக்கும்? போய் பேசாம உட்காரு. என்ன மீனா, நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஆனா ஒரு நேரமும் சிரிக்காம மூஞ்ச உருறனே வச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. எனக்கு நீ கிளாஸ் எடுக்காத, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு சுபி. ஏன்டி இந்த பிள்ளை மட்டும் இப்படி இருக்கு? சிடி 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 சிடினி ஒரு நாள் கூட இவ சிரிச்சு நம்ம பார்த்ததே இல்ல பாரு. அவ சிரிச்சாலே மழை பெய்யும், நீ வேற விட்டுட்டி அவளை. சுபி நீங்க வால, என் தோழி கூப்பிடுறா, பேசிட்டு வரேன். என்ன பூமாரி? கிளாஸ் ரூம்ல இனி யாராவது பேசின பேர் எழுதி போடுவேன். எவ்வளவு நாட்டி சொல்லிட்டு இருக்க சுபி? அதான் அவ சொல்லிட்டு இருக்கால, போய் இருல. அஜய் நீயும் போல. விடுட்டி விடு, இவ எவ்வளவு தூரம் தான் துள்ளியாடி பாப்போம். அடுத்த தடவை எப்பாடு பட்டாவது பூமாரி ஒன்ன லீடர் ஆக்கியோண்டி. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அத நாங்க பாத்துக்கலாம், வாங்கிட்ட எதுவும் கேட்கல. உன் வேலையை நம்ம அதை பாரு போட்டி. கிளாஸ் ரூமுக்கு வந்தாலே டென்ஷன் தான்ப்பா.